ஹலோ, சொல்லுங்க. அப்படியா? இல்ல இல்ல, அது நீங்க நான் பரவ பேசுறேன். சின்னதா, 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 சின்னதா. டேய் என்னடா? சின்னதா, அர்ச்சனா வாந்தி எடுக்குது. ராத்திரி வாந்தி எடுத்துச்சு. தொடர்ந்து இதே மாதிரி வாந்தி எடுத்துட்டு இருந்தா வயத்துல வளர்ற குழந்தைய பாதிக்கும்ல. செக்கப்புக்கு போக சொல்லு சின்னதா. நான் சொன்னா கேட்க மாட்டாடா. நீ போய் சொல்லு, வேணா நான் செக்கப்புக்கு கூட போயிட்டு வரேன். நான் போய் அர்ச்சனாட்ட எப்படி சொல்றது? டேய், நீயே உன் பொண்டாட்டி கிட்ட சொல்ல தயங்கினா நான் மட்டும் எப்படிடா சொல்லுவேன்? அர்ச்சனா வந்துட்டா, சொல்லு சொல்லுடா. என்ன விஷயம்? டேய் கேக்குறால, சொல்லுடா. வயத்துல வளர்றது என் குழந்தை. டாக்டர்கிட்ட போய் செக்அப் பண்ணிக்கிற வேண்டியதானே. என்கிட்ட இல்லடா, அங்க. எல்லாம் காதுல கேட்கும். நான் டாக்டர் கிட்ட எல்லாம் போறது இல்ல. ஏன் ஏன் போக போறது இல்ல? அங்க போனா எனக்கு வீட்ல இருந்து யார் துணைக்கு வருவாங்க? உங்களை கூப்பிட்டா நீங்க வர மாட்டேன்னு சொல்லுவீங்க. நான் தனியாளா போக விரும்பல. ஏன் சின்னத்தாவை துணை கூட்டு போறது? அங்க வரவங்க எல்லாம் புருஷன் துணையோட தான் வராங்க. நீங்க போன வாட்டி என் கூட வந்தீங்களே, அப்ப பாக்கல? எனக்கு தான் அந்த குடுப்பினை இல்லாம போயிடுச்சு. இப்ப நான் உங்களுக்கு வேண்டாதவளா ஆயிட்டேன். என்ன பண்ணுறது? ஒரு நாள் நான் மட்டும் டாக்டர் கிட்ட செக்அப் தனியா போனேன். உன் கூட உன் புருஷன் வரலையான்னு கேக்குறாங்க. இப்போவும் நான் மட்டும் தனியா போனேன்னு வச்சுக்கோங்க, அதே கேள்வியை தான் கேட்பாங்க. நான் என்ன பதில் சொல்லுவேன்? அதனால்தான் நான் போக மாட்டேன்னு சொல்றேன். நான் எப்படி வயத்துல வளர்ற குழந்தை விஷயத்த இதெல்லாம் பொம்பளை தானே சொல்ல முடியும்? நான் எப்படி டாக்டர் சொல்ல முடியும்? ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? அங்க அவங்க பொண்டாட்டியை கூட்டிட்டு வந்து ஆம்பளைங்க பக்கத்துல சிங்கம் மாதிரி நிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, என் பொண்டாட்டி நடக்கலாமா, உட்காரலாமா, எப்படி படுத்து தூங்கணும்னு 1008 கேள்வி கேக்குறாங்க. என்கிட்ட டாக்டர் வந்து எங்க உன் புருஷன் வரலையான்னு கேட்டா வெளியூருக்கு வேலையா போயிருக்காரு நான் சொல்லுவேன். பிஸியான கலெக்டர் நீங்க வரும்போது அவரால் ஏன் வர முடியலன்னு கேட்பாங்க. ஏன் உங்க வீட்டுக்காரருக்கு நீங்க கன்சீவ் ஆனது பிடிக்கலையான்னு கேக்குறாங்க. அவங்களாம் அப்படி கேட்கும்போது எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. என்ன பண்ணுறது? நான் தான் புருஷன் இருந்தும் அனாதை மாதிரி இருக்கேன்னா, என் வயத்துல வளர குழந்தை இப்பவே அப்பா இல்லாத அனாதையா இருக்கு. பிறக்க போற குழந்தைக்கு அப்ப நான் இருக்கேன். என் குழந்தை எதுக்காக அனாதையானோ? இந்த பதில் எல்லாம் செக்அப் பண்ண போற டாக்டர் கிட்ட வந்து சொல்லுங்க மாமா. சரி, வந்து தொலைறேன். கிளம்பு. இப்படி வேண்டாம் வெறுப்பெல்லாம் சொன்னா நான் ஒண்ணு வரமாட்டேன். ரொம்ப சந்தோஷம். உன் கூட ஆஸ்பத்திரிக்கு வருது எனக்கு ரொம்ப சந்தோஷம். போதுமா? கிளம்பு. கார் சாவி எடுத்துட்டு வரேன். டேய் என்னடா ரொம்ப பிகு பண்ணிட்டு பாத்துக்கிட்டு இருக்க? போ. போறோம்ல, சாவி எடுத்துட்டு வந்தா தானே. கடவுளே, நீதான் என் பிள்ளையையும் மருமகளையும் மறுபடியும் நல்லபடியா சேர்த்து வைக்கணும். அந்த பேஷண்ட் சொந்தக்காரங்க எங்க போயிருக்காங்க? பக்கத்துல கடைக்கு போயிருக்காங்க, அந்த வந்துருவாங்க சார். அப்படியா? வணக்கம். வாங்க மேடம். மேடம் நீங்க இங்க? இல்ல, சும்மா செக்அப்க்கு வந்தேன். அப்படிங்களா? வாங்க மேடம். நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். இருக்கட்டும், வாங்க மேடம். வணக்கம். வாங்க மேடம். வாங்க மேடம், வாங்க. டாக்டர் எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்க, நானே போய் பார்த்துட்டேன். குட் மார்னிங் மேடம். என்ன மேடம் நீங்க வாங்க. ஐயோ பரவாயில்ல, நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. இல்ல நீங்க வந்திருக்கீங்க, நீங்க வாங்க மேடம். மா, உங்க எம்டிக்கு ஃபோன் பண்ணி கலெக்டர் அம்மா வந்திருக்காங்கன்னு இன்ஃபார்ம் ஓகே சார். போங்க மேடம், போங்க. கலெக்டர் மாடா. வணக்கம் மேடம். வணக்கம்மா. அம்மா வணக்கம்மா. வணக்கம். ஏய் வணக்கம். கலெக்டர் அம்மா வந்திருக்காங்க. வா வா வா. வணக்கம்.
வணக்கம்மா. அம்மா கலெக்டர்மா வணக்கம்மா. வணக்கம். அம்மா கலெக்டர்மா, என் குழந்தைக்கு ஒரு பேர் வைங்கம்மா. நான் இங்க வந்திருக்கிறதே டாக்டரை பார்க்க தான். நானும் உங்களை மாதிரி ஒரு பேஷண்ட் தான். நீங்க இருக்கிற பிஸில உங்க ஆபீஸ்க்கு வந்தா கூட உங்களை பார்க்க முடியாதுமா. எனக்கு உங்களை நேர்ல பாக்குற குடுப்பனை இப்ப கிடைச்சிருக்குமா. ஒரு சாமியை நேர்ல பாக்குற மாதிரி இருக்குமா. நீங்க நிறைய நல்ல காரியம் பண்றதா கேள்விப்பட்டிருக்கேம்மா. குறிப்பா பெண்களுக்கு நிறைய நல்ல காரியம் பண்றதா கேள்விப்பட்டிருக்கேம்மா. ஆமாம்மா. நீங்க எங்க இருந்தாலும் கலெக்டர் தாம்மா. அதனாலதாம்மா உங்களை என் குழந்தைக்கு பேர் வைக்க சொல்றேன். நீங்க பேர் வச்ச ராசி தாம்மா என் குழந்தைக்கு. இந்தாங்கம்மா. பெண் குழந்தை தானே? ஆமாங்கம்மா. பொன் சக்தின்னு பேர் வைக்கிறேன். பொன் சக்தின்னு பேர் வைக்கிறேன். பொன் சக்தி. பொன் நல்ல சக்தி. பேரை வச்சிருக்கீங்கம்மா. நல்ல பேருமா. பொன் சக்தி. பொன் சக்தி. பொன் சக்தி. உங்க ராசியான கையால தொட்டு என் குழந்தைக்கு பேர் வச்சிருக்கீங்கம்மா. ரொம்ப சந்தோஷமா. இந்தாங்க குழந்தைய வாங்கிக்கோங்க. மேடம் வணக்கம் மேடம். இந்தாங்க. வணக்கம். என்னது இதெல்லாம்? எங்க ஹாஸ்பிட்டலுக்கு முதல்ல வந்திருக்கீங்க. ஹார்ட்டி வெல்கம் மேம். வாங்கிக்கோங்க. வெல்கம் மேம். தேங்க்யூ. தேங்க்யூ. வெல்கம் மேம். கொடுங்க மேடம். தேங்க்யூ. இங்க வாங்கம்மா. இவங்களுக்கு இங்கதான் பிரசவம் நடந்ததா? ஆமா மேடம். இவங்களுக்கு நாங்க தான் பிரசவம் பார்த்தோம். மேடம் ரொம்ப டிஃபிகல்ட்டான பிரசவம் மேடம். தாய் உயிரை காப்பாத்துறதா குழந்தை உயிரை காப்பாத்துறதாங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. எங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற அத்தனை டாக்டர்ஸும் அட்டென்ட் பண்ணி 2 உயிரையுமே காப்பாத்திட்டோம். இப்ப கூட இந்த அம்மாவோட புருஷன் குழந்தை பெண் குழந்தைய பிறந்துடுச்சுன்னு ஹாஸ்பிட்டலுக்கு பணம் கூட கட்ட வரல. அவரை எதிர்பார்த்து தான் இந்த அம்மா காத்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு இங்க பிரசவத்துக்கான செலவை நானே கொடுத்துடுறேன். ரொம்ப நன்றிங்கம்மா. மேற்கொண்டு அவங்க கிட்ட பணத்துக்கு கேட்காதீங்க. என் உயிர் இருக்கிற வரைக்கும் உங்களை மறக்க மாட்டேம்மா. ரொம்ப நன்றிம்மா. என் உயிருக்கு உயிரான என் மாமியார் பொண்ணுத்தாய் பேரும் என் அக்காவோட பேரு சக்தியும் இணைச்சு இந்த குழந்தைக்கு பொன் சக்தின்னு பேர் வச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். மேடம் நீங்க உள்ள வாங்க. மேடம். நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். ஓகே மேடம். சார் சார் இருக்கு சார். வாங்க மேடம். உட்காருங்க மேடம். ஆ, யாரையாவது கூப்பிடணுமா? இல்ல, என் ஹஸ்பண்ட் கூட வந்திருந்தாரு. அவர் காணோம். நான் தான் உள்ள போக கூடாதுன்னு சொல்றேன்ல சார். நான் யாருன்னு தெரியுமா? நீங்க யாரை வேணா இருங்க சார், அப்படி நான் போங்க சார். சொல்றேன், நான் தான் நான் நான் சொல்றேன்ல. சொல்றேன்ல. டேய், கொஞ்சம் பொறுமையா கேளு. உண்மையிலேயே நான் தான் கலெக்டர் அம்மாவோட புருஷன். சார் போய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும் சார். அவங்கள பார்க்கணும் பேசணுன்றதுக்காக இப்படிலாம் போய் சொல்லக்கூடாது சார். நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். ஓகே மேடம். உங்களை பார்த்தா செக்யூரிட்டி வேலை செய்யற மாதிரி இருக்கு. கலெக்டர் அம்மா புருஷன்றீங்க. நீங்க சொல்றதெல்லாம் நான் நம்பணுமா? ஓரமா நில்லுங்க, வெளிய வரும்போது பாருங்க. யோ, உண்மையிலேயே நான் தான் அவங்க ஹஸ்பண்ட். அதெல்லாம் நான் நம்ப தயாரா இல்ல. மேடம் வெளிய வரும்போது பாருங்க. மாமா அர்ச்சனா வாங்க. நான் கேட்டியா? சொன்னல போல. வாங்க. உட்காருங்க மேடம். தேங்க்யூ. என் ஹஸ்பண்ட். வணக்கம் சார். வணக்கம். உட்காருங்க. உட்காருங்க மாமா. உட்காருங்க சார். மேடம் நான் இந்த ஹாஸ்பிட்டலோட எம்டி. இங்க டாக்டராவும் இருக்கேன். இந்த ஹாஸ்பிட்டல் மேல எனி கம்ப்ளைண்ட் இல்ல செக்கிங் ஏதாவது பண்ண வந்திருக்கீங்களா? நீங்க என்ன சொல்ல வரீங்க? சென்னைக்கு கலெக்டரா இருக்கிற நீங்க திடீர்னு எங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கீங்க. அதான் ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ண வந்திருக்கேன்னு நினைச்சீங்களா? எனக்கு செக்கப்காக வந்திருக்கேன். அப்படியா? நான் 5 months பிரெக்னெண்டா இருக்கேன். இது வரைக்கும் வேற டாக்டர் கிட்ட செக்அப் பண்ணிட்டு இருந்தேன். அவங்க வெளியூர் போயிருக்காங்க. அதனால தான் இங்க வந்திருக்கேன். அது மட்டும் இல்ல, வாமிட் அடிக்கடி வந்துட்டே இருக்கு. நிக்கவே மாட்டேங்குது. அப்படிங்களா? ஒரு நிமிஷம் இருங்க மேடம். கைனகாலஜிஸ்ட வர சொல்றேன்.
அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்க, நானே போய் பார்த்துடுறேன். நீங்க இங்கேயே இருங்க மேம், நான் அவங்கள இங்க வர சொல்றேன். டாக்டர், என் ரூம்க்கு உடனே வாங்க. ஓகே. சொல்லுங்க டாக்டர். வணக்கம் மேடம். வணக்கம். நீங்க எப்படி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு திடீர்னு? டாக்டர், மேடம் 5 months பிரெக்னெண்டா இருக்காங்களா? அவங்கள செக் பண்ண டாக்டர் வெளியூர் போயிருக்காங்களாம். அதான் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, வாமிட் தொடர்ச்சியா வந்துட்டே இருக்கான், நிக்கவே மாட்டேங்குதான். நீங்க கொஞ்சம் பாருங்க. சரிங்க மேடம், பாக்குறேன். மேடம் ப்ளீஸ் கொஞ்சம் கை காட்டுங்க. மேடம், இந்த மாதிரி சமயத்துல வாந்தி வர்றது சகஜம்தான். உங்களை பார்த்தா தூக்கம் இல்லாம சோர்வா இருக்கிற மாதிரி இருக்கு. உடம்புல ரத்தம் இல்லாத மாதிரி தோணுது. உங்க வேலை டென்ஷன் எனக்கு புரியுது. இருந்தாலும் உங்க ஹெல்த்த பாத்துக்கணும்ல. இப்போதைக்கு வாந்தி நிக்க ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேன். அந்த இன்ஜெக்ஷன் போட்டா கொஞ்சம் மயக்கமா இருக்கும். என்ன மேடம், இன்ஜெக்ஷன் போடலாங்களா? இல்ல, அதெல்லாம் வேண்டாமே. மேடம் இன்ஜெக்ஷன் போட்டுங்க மேடம். உங்க ஹெல்த் கண்டிஷனுக்காக தான் சொல்றேன். இல்லைன்னா ஃபியூச்சர்ல டெலிவரியில ப்ராப்ளமா இருக்கும். ஆமா மேடம், இப்போ ஒரு குழந்தைக்கு பேர் வச்சிங்களே, அந்த குழந்தையோட தாய் உடம்ப சரியா பாத்துக்காதனால தான் இவ்ளோ பெரிய சிக்கலை உண்டாக்கிடுச்சு. அந்த பொண்ணு சொல்லி குத்தம் இல்ல மேடம், ஏழ்மை ஒரு பக்கம். அதுவும் இல்லாம அவ புருஷன் ரொம்ப டார்ச்சர் கொடுத்திருக்கான். அதனாலே அவ மனசளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தா. அந்த பொண்ணு முழுகாம இருக்கும்போது சத்தான சாப்பாடு இல்லாததுனால கிரிட்டிக்கலான நிலைமை உண்டாயிடுச்சு. பட் உங்களுக்கு அந்த மாதிரி நெருக்கடி எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் போட போற ஊசி வயித்துல இருக்கிற குழந்தைக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது. நீங்க போட்டுக்கிறேன்னு சொன்னீங்கன்னா நான் போடுறேன். அர்ச்சனா, டாக்டர் தான் இப்படி விளக்கமா சொல்றாங்கல்ல, இன்ஜெக்ஷன் போட்டு வேண்டியதானே? நீங்களே கைப்பட்டா குத்தும், கால் பட்டா குத்துன்னு என்ன ஒதுக்குறீங்க. மயக்கம் வந்தா நான் யார் மேல சாய முடியும்? அர்ச்சனா, நீ ஒத்துக்க. என் குழந்தைக்காக நான் உன்னைய குழந்தை மாதிரி கவனிச்சுக்கிறேன். டாக்டர், அர்ச்சனா வேணான்னு தான் சொல்லுவா. நீங்க ஊசி போடுங்க. நான் அர்ச்சனாவை ஜாக்கிரதையா அழைச்சிட்டு போறேன் டாக்டர். நீங்க ஊசி போடுங்க. இவரே சொல்லும்போது எனக்கு ஒரு அப்ஜெக்ஷனும் இல்ல. இன்ஜெக்ஷன் போடுங்க. நீங்க வாங்க மேடம். சார், நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. அவங்க கலெக்டர், எல்லாருக்கும் அவங்க தான் ஆர்டர் போடுவாங்க, மத்தவங்க எல்லாம் வேலை செய்வாங்க. இங்க என்னடான்னா, நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க ஊசி போட்டுக்கவே சம்மதிச்சிருக்காங்க. இதுல இருந்தே தெரியுது சார், மேடம் உங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்கன்னு. நீங்களும் உங்க மனைவி கிட்ட பாசமா தான் இருப்பீங்க. இருந்தாலும் அவங்க முழுகாம இருக்கிற இந்த சமயத்துல அவங்க டென்ஷனா இருந்தாலும் நீங்க அவங்கள சந்தோஷப்படுத்துற மாதிரி பேசுங்க சார். நீங்க அவங்க கிட்ட பேச பேச உங்க குழந்தை கிட்ட பேசுற மாதிரி சார். அவங்க எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்காங்களோ அந்த அளவுக்கு குழந்தை ஆரோக்கியமா பிறக்கும். அதனால மேடத்தை கொஞ்சம் கேர் எடுத்து பாத்துக்கோங்க சார். சரிங்க. மேடம் டேக் கேர் மேடம். ஹெல்த்தை பாத்துக்கோங்க. தேங்க்ஸ் சார். மேடமை ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க சார். சரிங்க டாக்டர். வா அர்ச்சனா.
ஏய், பாத்து. என்ன செய்யுது மெதுவா தலை சுத்துதா அர்ச்சனா மெதுவா பாத்து ஏய், மெதுவா வா. ஜாக்கிரதை. அர்ச்சனா சாஞ்சுக்க அர்ச்சனா சாஞ்சுக்க அர்ச்சனா வரையில பொண்ணுரங்கண்ண விழுந்துட்டாரோ? இப்படி அணைச்சு கூட்டிட்டு வர்றாரு. இப்படியே போனா நம்ம நினைச்சது நடக்காதே. பாப்போம் என்ன பண்றான்னு. மெதுவா வா பாத்து ஒண்ணு இல்ல வந்துட்டா. மெதுவா எப்படி உட்காரு சொல்றேன். இங்கே இரு, நான் வந்துடுறேன். மாமா மாமா என்ன அர்ச்சனா? இந்த ரூம்லாம் ஒரே டஸ்டா இருக்கு. எனக்கு ஆல்ரெடி அலர்ஜி இருக்கு. க்ளீன் பண்ணலனா ரொம்ப ஜாஸ்தி ஆயிடும். கொஞ்சம் ரோஜா வந்து க்ளீன் பண்ண சொல்லிடுறீங்களா? சரி, இப்போ சொல்லிடுறேன். ரோசா, தங்கச்சி ரோஜா. என்னண்ணே? அது அர்ச்சனாவுக்கு உடம்பு சோகம் இல்லைன்னு டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போயிட்டு வந்தேன். ரூம்லாம் ஒரே தூசியா இருக்குதா, நல்லா கூட்டிட்டு ஒரு தடவை இந்த மாப்பு போட்டு தொடைய. என்னது? நான் அந்த ரூமை கூட்டி மாப் போட்டு துடைக்கணுமா? ஆமா. என்ன பார்த்து தான் சொல்றீங்களாண்ணே? ஆமா தங்கச்சி, வேற யார் இங்க இருக்காங்க? உன்னை பார்த்து தான் சொன்னேன். வளவளன்னு பேசிட்டு நிக்காம சொன்னதை செய்யு. அண்ணே, நான் ஏன் ரூமையே க்ளீன் பண்ண மாட்டேன். அர்ச்சனா ரூமை நான் க்ளீன் பண்ணுமா? என்னால எல்லாம் முடியாதுண்ணே. தங்கச்சி, இதுல என்ன இருக்குது? சொன்னதை செய்ய. இல்ல நான் முடியாதுண்ணே. என்ன? அர்காணி, ரமாமணி, ரெண்டு பேரும் வாங்க இங்க. எதுக்கு? வாங்கங்கறல்ல. ஐயோ மாட்னோண்டி. என்ன ரோஜா, ஏன் கூப்பிட்ட? அர்ச்சனா ரூம் என்னமோ க்ளீன் பண்ணணுமா? அண்ணா சொன்னாரு. ரெண்டு பேரும் போய் க்ளீன் பண்ணுங்க. அண்ணா கூட்டிட்டு போங்க. அர்ச்சனா, ரமாமணி அர்காணி வந்திருக்காங்க, இவங்க கிட்ட சொல்லு. மாமா, காலையில இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த ரூமை க்ளீன் பண்ணாங்க. நீங்களே பாருங்க எப்படி பண்ணிருக்காங்கன்னு. சரியா பண்ணியா? ரோஜாக்கு உடம்பு சரியில்லாதவங்க ரூமை எப்படி வச்சுக்கணும்னு தெரியும் மாமா. சீக்கிரமா வந்து க்ளீன் பண்ண சொல்லுங்க மாமா. எனக்கு மயக்கமா வருது. ஐயோ அர்ச்சனா, பொண்ணுரங்கம், அர்ச்சனா சொன்னா கரெக்டா இருக்கும். நீ போய் ரோஜா கிட்டே சொல்லு போ. சரி இரு, நான் ரோஜாவே வர சொல்றேன். ரோஜா, நல்ல வேலைடி, நம்ம தப்பிச்சோம். ஐயோ, இந்த ரோஜா இவங்களை எத்தனை முறை வேலை வாங்கியிருப்பா. அதுக்கு தண்டனை தான். நல்ல வேலை வாங்கட்டும். அவளே அர்ச்சனா நம்ம க்ளீன் பண்ணிட்டோம். அவளா செய்வா? பொண்ணுரங்க போய் கேட்டதும் என்ன சொல்றான்னு பாப்போம். வா. சரிதான் ரோஜா. அர்காணி ரமாமணி இன்னைக்கு காலையில தான் ரூமை க்ளீன் பண்ணாங்களா? ஆனா கொஞ்சம் கூட சரி இல்லையாமே. அதான் ரோஜா சொன்னா புரிஞ்சுக்கிறமா. நீ படிச்ச பொண்ணு இல்ல, பேஷண்டா இருக்கிறவங்க ரூமை எப்படி சுத்தமா வச்சிருக்கணும்னு உனக்கு தான் நல்லா தெரியுமா. அர்ச்சனா சொல்லிச்சு, வந்து க்ளீன் பண்ணுமா. என்ன இவன் ரொம்ப படுத்துறானே. ஏன் ரோசா, ஒரு நாளைக்கு இந்த வேலையை நீ செஞ்சீன்னா குறைஞ்சா போயிருவ. அண்ணே, நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, இதெல்லாம் என்னால பண்ண முடியாதுண்ணே. ரோசா, உன் அண்ணன் நான் சொல்றேன். ரோசா, செய்வியா மாட்டியா? அர்ச்சனாவை இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னா பொண்ணுரங்க சொல்றது நம்ம இப்போ கேட்டுதான் ஆகணும். நல்லா பாத்துக்கிட்டு, இது சாப்பாட்டுக்கு முன்னாடி போட, இது வந்து இந்த வாரத்துல சாப்பாட்டுக்கு அப்புறம் போடணும்னாங்க. சரியா? என்ன தங்கச்சி நின்றுகிட்டு இருக்கிற? ரூமை க்ளீன் பண்ணு.
அர்ச்சனாவுக்கு உடம்பு சுகம் இல்லைல்ல, சீக்கிரம் சுத்தம் பண்ணு. சரி, அப்புறம் இந்த மாத்திரை இருக்குது, இது நைட்டு சாப்பிட்ட பிறகு போட்டுக்கிறதுக்கு, சத்து சேர்றதுக்குன்னு சொன்னாங்க. சரியா? அப்புறம்